இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் கதிர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் கோயில் வச்சு. அப்போது அம்மாவை புரிஞ்சுக்க பாப்பா எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது பாண்டியன் சொல்லுவான், உங்கள் அம்மா பண்ணுறது எல்லாமே கரெக்டாக, இவ்வளோ நாள் என் கூட இருந்துக்கிட்டு போய் சொல்லிட்டு இருந்திருக்கா, அது கூட தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுவான். பேசிட்டு அப்போ கதிர் சொல்லுவான், அம்மா வீட்டில் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, போய் சொல்கிறவா அழுதுட்டு போட்டுண்டா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான் பாண்டியன் வந்து, நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைடா ஓடிக்கிட்டு இருக்கு, தங்கமயில் வந்து கட்டின புருஷன்கிட்ட போய் சொல்லிட்டா அப்படிங்கிறதுனால தானே இப்போ அங்கே வந்து பிரச்சனை ஆகி அவளை வந்து அவள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ உங்கள் அம்மாவும் என்ன பண்ணியிருக்கா, அவளுக்கும் தங்கமயிலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி திட்டுவான். திட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புவான். கிளம்பி போகும்போது, அப்போ நான் கொண்டு விடுறேன் அவங்கள அப்படிமா கதிர். அதுக்கு அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு போகுது, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து மீனா வந்து அவங்க அத்தைகிட்ட சொல்லுவா, அத்தை நம்ம வந்து ஒரு பொய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஏன் வந்து நீங்கள் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த உண்மையை சொன்னீங்க. ஒரு நேரம் ராஜி வந்து கொஞ்சம் சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பக்கம் சொன்னீங்க. இப்படி மாற்றி மாற்றி சொன்னதுக்கு அதை அப்படியே கண்டினியூஸாக நம்ம அது போய் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்போ செந்தில் சொல்லுவான், இப்போவும் இவன் வந்து ஏன் உண்மையை சொன்னீங்கன்னு தான் கேட்குற அளவுலையே பொய்யை சொன்னதுக்காக கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை பாருன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு போகும்போது சரவணன் வந்து செந்திலை வந்து திட்டுவான். திட்டினோடனே அதுக்கப்புறம் செந்தில் வந்து சொல்லுவான், நீ வீட்டுக்கு வா ஃபஸ்ட்டு, நாங்கள் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது மீனா சொல்லுவா, இல்லை அத்தையை வந்து இப்படி விட்டுட்டு நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கிளம்பிடுவான். அவன் வீட்டுக்கு கிளம்பும்போது மீனா சொல்லுவா, அத்தை கொஞ்சம் சரி மாமா கிட்ட பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்த்து பேசுங்க அப்படின்பா. அப்போ எனக்கு என்ன செய்யணும் தெரியல, அவர் என்ன நினைப்பில் வரப்போறாருன்னு தெரியல, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ சரவணன் வந்து மீனாட்ட சொல்லுவான், நீ வீட்டுக்கு போயிட்டு நீ பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைப்பான் அவளை. அப்போது ராஜி சொல்லுவா, அக்கா சாரிக்கா என்னால் தானே இந்த பிரச்சனைன்னு, அதில் நான் பார்த்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு அங்கே மீனோட வீட்டுக்கு போகும்போது அங்கே செந்தில் வந்து கோவமாக பேசுவான். இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு நீ ஏன் இப்படி என்கிட்ட அதாவது நீ உண்மையை சொல்லாமல் இருந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்கு நான் சொல்லணும், நான் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்ட கதிரும் ராஜு வந்து அதை பற்றி பேசணும்னு சொல்லும்போது, அவங்களே சொல்லலை, நான் மட்டும் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தான் செந்தில் சொல்லுவான், நீ என்கிட்ட ஏன் உண்மையை சொல்லணும்னு தான் நான் கேட்டேன், நான் மற்றவங்ககிட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்கல அப்படிங்கும்போது, எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். அப்போது இந்த மாதிரி தான் தங்கமயிலும் பண்ணினாங்க, அவங்களும் வந்து அண்ணன்கிட்ட வந்து இப்படி போய் சொல்லிட்டாங்க, அப்போ உனக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு இவனும் கேட்பான் மீனாவை பார்த்து. அப்போ மீனா சொல்லுவா, அவங்க கூட என்னையை கம்பேர் பண்ணாதீங்க, அவங்க சொன்ன போயும் நான் சொல்கிறதும் ஒன்றும் கிடையாது, அவங்க இந்த சுச்சுவேஷனே வேறு அப்படிமா, இதில் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு நம்ம கேட்பான். அப்போது மீனா சொல்லுவா, அங்கே அவங்க வந்து தங்கமயில் அக்கா வந்து அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து நிறைய பொய்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் நம்ம வீட்டில் தான் நான் அத்தைக்கு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, பொய்யில் வேறு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி செந்தில் திட்டிகிட்டு இருப்பான். செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்லுவான், நீ அங்கே திருச்செந்தூருக்கு போயிருந்தீங்கள, போயிட்டு ராஜியை பார்த்த உடனே இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்பான். அப்போது மீனா சொல்லுவா, நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, அப்படியே போய் மாமா கிட்ட சொல்லியிருப்பீங்க. அப்போ மாமா என்ன சொல்லுவாங்க, அத்தைக்கு உடனே ஃபோனை போட்டு நீ அந்த பிள்ளையை அப்படியே விட்டுட்டு வந்துரு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாள். அதுக்கு செந்தில் சொல்லுவான், அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா நேராக கூட்டிகிட்டு வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் கொண்டு விட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு மீனா சொல்லுவேன், என்னது அவங்க வீட்டில் கொண்டு விட்டோடனே என்ன நடக்கும், அவங்க சித்தப்பா பெரியப்பா அவங்க அண்ணன் எல்லாரும் சித்தப்பா அப்பா அண்ணன் 3 பேரும் சேர்ந்து அவளை நல்லா அடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த டைமில் உங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, இங்கே இருந்துட்டு போயிட்டு நல்ல பொம்பளை பிள்ளையை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறையை தான் சொல்லுவாங்க. அதுக்கு போய் உட்காந்து பொம்பளை பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தானே சுச்சுவேஷன் இங்கே நடந்திருக்கும். அப்போ அதுக்கு சேர்த்து அவங்க அப்பா எல்லோரும் சேர்ந்து அந்த பிள்ளையை அடிக்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நாங்கள் செஞ்சிட்டோன்னா உங்களுக்கு எந்த விஷயத்தையும் பாராட்ட தெரியாது, அட்லீஸ்ட் பாராட்டலைனா கூட அது எதுவும் புரிஞ்சிக்கவாது தெரியணும், அதுவும் கிடையாது, உங்களுக்கு அப்படியே வந்து மாமாவோட புத்தி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாள். மீனா சொல்லுவா, உங்களுக்கு பொம்பளைங்கெல்லாம் சுயமாக யோசித்தாலே உங்களுக்கு அந்த ஆம்பளைங்களுக்கு பிடிக்காதேன்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனைக்கு எதுக்கு நீ இதெல்லாம் அப்படி தூக்கிட்டு ஆம்பளை பொம்பளைன்னு பிரித்து பார்க்குறேன்னு சொல்லி ஏசுவான். ஏசிட்டு இன்ன வரைக்கும் நீ வந்து இதுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்பான். அப்போ மீனா சொல்லுவா, நான் வந்து அந்த சமயத்தில் வந்து அத்தை எடுத்த முடிவு வந்து நான் கரெக்டுன்னு நினச்சேன், அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நான் நினச்சேன், அதனால் அந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி தான் நீ தங்கமயில் விஷயத்துலையும் நீயா ஒரு முடிவெடுத்த அப்படிங்கும்போது, அப்போ அவள் சொல்லுவாள், மீனா அந்த சமயத்தில் நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் தங்கமயில் அவங்களோட இதில் நான் ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லியிருக்கணும், ஆனால் அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது, இந்த பிரச்சனையில் வந்து எல்லாருக்குமே நல்லது தான் நடந்துச்சு, அதனால தான் நான் வந்து இதில் நான் அத்தையும் பண்ணது தப்பு கிடையாது, நான் பண்ணது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்போது
அதுக்கப்புறம் செந்தில் சொல்லுவான், "நீ இன்ன வரைக்கும் ஒரு தப்புன்னு ரியலைஸ் பண்ணவே இல்ல. என்ன அப்படி தானே?" "ஆமா" அப்படின்னோனே, நான் தப்பா வந்து எனக்கு செஞ்சது தோணல" அப்படிம்பா. செந்தில் சொல்லுவா, "இன்ன வரைக்கும் நீ செஞ்ச விஷயம் தப்புன்னு அப்போ புரிஞ்சுக்கலல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ மீனா சொல்லுவா, "ஆமா, எனக்கு அப்படி தோணல." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்தில ராஜுக்கு, கதிருக்கு, அதுக்கப்புறம் அவங்க அவங்க அப்பா, நம்ம ஃபேமிலி, அவங்க குடும்பம், நம்ம குடும்பம் எல்லாத்துக்குமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு தோணிடுச்சு. அதனால நான் செஞ்சது தப்பா எனக்கு தோணல அப்படின்னு சொல்லி பேசிருவா. அதுக்கப்புறம் மீனா சொல்லுவா, "நம்ம இத பத்தி இனிமே நம்ம பேச வேண்டாம். பேசினாலே நமக்கு சண்டை தான் வருது." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அ செந்தில் சொல்லுவான், "அப்படியா? சரி ரைட்டு. இனிமே நம்ம இத பத்தி மட்டும் கிடையாது. நம்ம என்னைக்குமே நம்ம வந்து எப்பவுமே பேச வேண்டாம். பொய் சொன்னவங்க கூட நான் பேச எனக்கு இஷ்டம் இல்லன்னு" சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். பாண்டியன் வந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோனே கோமதி சொல்லுவா, "ஏங்க நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க. என்னுடைய வார்த்தைய கொஞ்சம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா." அப்போ பாண்டியன் வந்து, "நீ ஒரு வார்த்தை என்கிட்ட பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லி ஏசுவான். அப்போ எனக்கு அந்த சமயத்தில அண்ணனையும், அண்ணன் மகளையும் யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், "அப்போ கட்டின புருஷன மறந்துட்ட." அப்படின்னு சொல்லி திட்டுவான். அதுக்கப்புறம் பாட்டின்னு சொல்லுவான், "இனிமே டெய்லி உன்கிட்ட வந்து இது கட்டின பொண்டாட்டி என்கிட்ட என்ன பொய் சொல்லுவா?" அப்படின்னு சொல்லிட்டு, தினம் தினம் என்னால் வந்து செத்து செத்து பிழைக்க முடியாது. அதனால இனிமே இதோட என்ட்ட பேசுறத விடு." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த சரவணன பார்த்து சொல்லுவான், "சரவணனுக்கு நான் தான் வந்து கல்யாணம் கட்டி வச்சேன். ஆனா அந்த பொண்ண அவ மயிலுக்கு வந்து நீ என்ன சொன்ன? அவ ஒரு பொய் சொன்னான்னு சொல்லிட்டு இனிமே நம்ம பையன் கூட வாழக்கூடாதுன்னு சேர்த்து சொன்னீல்ல. இப்ப நீ மட்டும் என்ன பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "நீ வந்து மயில வந்து சரவணன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்ன. ஆனா நான் உன்ன அப்படிலாம் சொல்லல. நான் வந்து இந்த வீட்ல இருந்தாலும் நீயும் நானும் பேசக்கூடாது. அப்படின்னு தான் நான் பேச சொல்லிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, அ இவ சொல்லுவா, கோமதி சொல்லுவா, "என்ன இப்படி சொல்றீங்க? அவளும் நானும் ஒண்ணா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, பொய் சொல்றவங்க, பொய் புருஷன்கிட்ட பொய்ய மறைக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு தான். இதுல வித்தியாசம் கிடையாது." அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த சமயத்தில ராஜ் வந்து க ச இவட்ட பாண்டியன்ட்ட பேசுவா, மாமான்னு கூப்பிடுவா. அப்போ பாண்டியன் சொல்லுவான், இந்த மாதிரி பாப்பா, எனக்கு பாருப்பா, எனக்கு உன்கிட்டலாம் எந்த கோவமும் கிடையாது. உ நீ வந்து நான் எதுவுமே உன்னைய கல்யாணம் கட்டிட்டு வந்ததில நான் எந்த குறையும் சொல்லல. நான் உன்கிட்ட எப்பவும் போல தான் இருப்பேன். ஆனா உங்க அத்தைக்காக வக்காலத்து வந்தா தயவு செய்து என்கிட்ட இனிமே நீ பேசுறத நீ இதோட விட்டுரு." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்லுவான், கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் இப்போ வரைக்கும் உனக்கு நான் நம்பிக்கையா தானே இருக்கிறேன். ஊர் உலகத்தில எனக்கு என்ன என்ன எந்த கெட்ட பேர் வந்தா கூட, எனக்கு யார் எப்படி துரோகம் பண்ணாலும், என் பொண்டாட்டி என்கிட்ட உண்மையா இருக்கா, எனக்கு அது போதும் அப்படின்னு நான் நினச்சேன்ல. ஆனா அந்த நம்பிக்கையில இப்போ வந்து கழத்தூக்கி போட்டுட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கு கோமதி சொல்லுவா, "நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாதுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், "நான் இனிமே உன்னை என்னைக்கும் நம்ப போறது கிடையாது. ஒரே வீட்ல நம்ம இருந்தாலும் உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, ஒட்டு உறவும் கிடையாதுன்னு" சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு சரவணன் சொல்லுவான், "அம்மாவுக்கு ஏன்பா இந்த மாரி தண்டனை குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், "இவ பண்ண துரோகம் அப்படி" அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். "ஏன் உன் பொண்டாட்டி உன்கிட்ட போய் சொல்லும்போது உனக்கு எப்படி இருந்துச்சோ, அது மாரி தானே எனக்கும் இருக்கும் இப்போ" அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். அதுக்கப்புறம் கோமதி கிட்ட சொல்லுவான், "நான் இனிமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீ பேசினீன்னா, அதுக்கு அடுத்த நிமிஷம் இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். வீட்ட விட்டு வெளிய போயிருவேன்." அப்படின்னு சொல்லிடுவான். அரசி அவங்க அப்பாவ பத்தி "ஏன்பா அப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், "உங்க அம்மா என்கிட்ட பேசினா நான் கண்டிப்பா கண்காணாத இடத்துக்கு போயிருவேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிருவான். அதுக்கப்புறம் க நைட்டு போல கோமதி வந்து பாய எடுத்துட்டு ஹால்ல வந்து படுக்க வருவா. அப்போ கதிர் சொல்லுவான், "ஏம்மா இங்க வந்து படுக்க வரீங்கன்னு?" சொல்லி சொல்லும்போது, கதிர்ட்ட சொல்லுவா கோமதி, "இல்ல, உங்க அப்பா என்னை பார்த்தாலே உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. இதில உங்க அப்பாவாவது நிம்மதியா தூங்கட்டும். அதான் நான் இங்க வந்து படுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ கதிர் சொல்லுவான், "நீங்க என் ரூம்ல வந்து படுங்கம்மா. நான் இங்க படுத்துக்கிறேன்னு" சொல்லும்போது, "இல்லப்பா, நான் இங்க படுத்துக்கிறேன். நீ கிளம்பு." அப்படின்னு சொல்லிருவா. அதுக்கப்புறம் ரூம்ல வந்து கதிரும் ராஜுவும் பேசிட்டு இருப்பாங்க. ராஜுகிட்ட கதிர் சொல்லுவான், "நான் வந்து எல்லாம் என்னைய வந்து உங்க அப்பாக்கிட்ட நல்ல பேர் வாங்கி குடுக்கறதுக்காக எங்க அம்மா கெட்ட பேர் வாங்கிக்கிட்டுச்சு." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு ராஜு சொல்லுவா, "எல்லாம் என்னால தான்." அப்படிம்பா. "நீ என்ன தப்பு பண்ண? நீ எதுக்கு அப்படி சொல்ற?" அப்படின்னு கதிர் கேட்பான். அதுக்கு ராஜு சொல்லுவா, "நான் வந்து அங்க திருச்செந்தூர்ல மட்டும் அந்த மாரி நடக்காம இருந்தா, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுல்ல, அத சொல்றேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ராஜு சொல்லுவா. அதுக்கு கதிர் சொல்லுவான், "எல்லாரும் கடந்த காலத்த பத்தி இப்படி பேசிட்டே இருக்கிறீங்க, ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். ராஜு சொல்லுவா, "நான் வந்து அந்த கேடு கெட்டவன் கூட நான் போயிருக்கவே கூடாது. அப்படியே போயிருந்தா கூட நான் வீட்டுக்கு வந்திருக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா கதிர்ட்ட. அப்ப கதிர் சொல்லுவா, "வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, வீட்டுக்கு வந்திருந்தா நான் எங்க அப்பாக்கிட்ட எப்படியாவது கையில கால விழுந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல அந்த என்னைய ஐபிஎஸ்க்கு படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டுருப்பாங்கல்ல, நான் அதில சேர்ந்து படிச்சு ஐபிஎஸ் ஆயிருப்பேன். அப்படி ஆகியிருந்தா எனக்கும் எங்க வீட்டுக்கும் பிரச்சனை வந்திருக்காது, உங்க வீட்டுக்கும் பிரச்சனை வந்திருக்காது." அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். "இப்ப நீயும் நிம்மதியா இருந்திருப்ப." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்புறம் கதிர் சொல்லுவான், "ஓ! இப்போ வந்து இது எங்க வீட்டு பிரச்சனைன்னு ஆயிருச்சா தனியா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். ராஜி சொல்லுவா, "நான் கதிர்கிட்ட நான் உன்ன கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது." அப்படின்னு சொல்லுவா. அப்போ கதிர் சொல்லுவான், "இப்ப கல்யாணம் நடந்தனால என்ன?" அப்படின்னோனே, "இல்ல, நம்ம உன்னோட சந்தோஷம்லாம் போயிட்டுல." அப்படின்னு சொல்லும்போது, அ கதிர் சொல்லுவான்,
இப்போ நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆனா என்ன? நம்ம கல்யாணம் ஆனா நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம். அதுக்கு அந்த சமயத்தில நமக்கு பிடிக்காம தான் கல்யாணம் முடிச்சோம். அது அந்த சூழ்நிலை. ஆனா அதுக்கப்புறம் இப்ப நம்ம பிடிச்சு தானே நல்லா சந்தோஷமா தானே இருக்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது ராஜி கேட்பா, "நீ சந்தோஷமா தான் இருக்கியான்னோனே?" "ஆமா நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். நீ சந்தோஷமா இல்லையான்னோனே?" "இல்ல நானும் சந்தோஷமா தான் இருக்கேன்." அப்படின்னோனே, "அப்ப என்ன?" எல்லாருமே அந்த கல்யாணம் முடிஞ்ச அந்த சூழ்நிலையும் பார்க்கல. அதே மாதிரி நம்ம இப்ப எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்கவங்க ஈகோ பிரச்சனை தான் இப்போ காரணமா இருக்கு, அப்படின்னு அவன் சொல்றான். ராஜி வந்து அவன்கிட்ட கேட்பா, "நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கட்டுமா?" அப்படின்னு கதிர்கிட்ட கேட்பா. அப்போ "கேளு" அப்படிம்பான். அப்போ ராஜி கேட்பா, "நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கலைன்னா நீ சந்தோஷமா இருந்திருப்ப. நீ எப்போமாவது நெனச்சு பார்த்துருக்கியான்னு?" கேட்பா. "இல்ல. ஒரு நேரம் கூட நீ நெனச்சு பார்த்தது இல்லையா?" அப்படின்னு கேட்பா. "ஆமா நான் நெனச்சு பார்த்ததில்ல" அப்படிம்பான். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், "அப்ப நீ அப்படி நெனச்சு பார்த்துருக்கியா? நீ அப்படி நெனச்சதுனால தானே என்னை இப்ப கல்யாணம் முடிச்சிருக்க கூடாது அப்படின்னு நீ ஃபீல் பண்ற" அப்படின்னு சொல்லும்போது, "ச்சீ ச்சீ நான் அப்படி நெனைக்கல" அப்படிம்பான். இவன் கோவத்துல எந்திரிச்சு போயிருவான். கதிர் கோவத்துல போன உடனே ராஜி சொல்லுவா, "நான் வந்து நீ நினைக்கிற அர்த்தத்துல சொல்லல" அப்படின்னு சொல்லுவா. அப்போ கதிர் சொல்லுவான், "நீ மட்டும் என்ன கல்யாணம் முடிக்காம போயிருந்திருக்கணும். அப்ப இருக்கு" அப்படின்னு சொல்லுவான். "அப்ப என்ன செய்வேன்னு கேட்டா, உன்னைய கொன்னு போட்டுருப்பேன். என்னைய கல்யாணம் பண்ணாம போயிருப்பியா?" அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்லுவா, "நீ என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்பா. அதுக்கு கதிர் சொல்லுவான், "ஆ சொன்னாங்க. சொரைக்காவுக்கு உப்பு இல்லன்னு சொன்னாங்க." அப்படின்னு சொல்லுவான். அப்போ அத ராஜி வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்ருப்பா. அப்போ ஒரே விஷயத்த ஓயாம சொல்ல முடியாது. "நீ போய் படு" அப்படின்னு சொல்லிருவான். அப்ப அவ போய் அப்படியே படுத்துட்டு அப்படியே உட்காந்துருக்கும்போது, அ ரா திரும்ப அவள வந்து "நீ கல்யாணம் முடிக்காம போயிருவியா?" அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் அவளுக்கு ஞாபகத்துல வந்து ஹேப்பியா இருப்பா. இதோட இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் 2 வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.